ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். சிரஞ்சீவி அப்படின்னு கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இவர்களுக்கு இந்த உலக நியதியே என்ன? பரமேஸ்வரன் பரமேஸ்வரி லோகமாதா ஜெகஜனனியை தவிர இந்த உலகத்திற்கு வந்தது எல்லாம் ரிட்டன் தான் ஆணும் அவங்க கூட, இல்லையா? ஸோ எப்படியாப்பட்ட தவம் புரிந்திருந்தாலும் அவங்க இப்போ நிறைய அரக்கன்கள், ராட்சசர்கள் எல்லாம் அழிவில்லா சாவில்லா வரம் வேண்டும்னு தவம் இருப்பாங்க. அப்போது என்ன காட் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அது இயற்கைக்கு ஆப்போசிட்டு, அதனால் நாங்கள் அப்படி கொடுக்க முடியாது, எதனாலெல்லாம் உனக்கு சாகா வரம் வேணுமோ அதில் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி வரம் கொடுப்பாங்க, இல்லையா? ஸோ அப்போது இந்த உலக நியதியே நாம் வந்த இடத்துக்கே திரும்ப செல்லணும். நம்ம எங்கேருந்து வந்தோம்? பரமேஸ்வரிக்கிட்டேருந்து வந்தோம், திரும்ப அவகிட்டேயே போகணுங்கிறது தானே நியதி. ஆனால் நம்ம இந்து புராணங்களில் 7 நபர்களை செலக்ட் பண்ணி இவர்களுக்கு சாகா வரம் சிரஞ்சீவி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது சாகா வரம்ங்கிறத கன்சிடர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, லாங் லைஃப், அதாவது ரொம்ப நீண்ட ஆயுள். இந்த ஆயுள் இவங்களுக்கு கலியுகம் முடிகிற வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒன்றுமே கிடையாது, இவங்க சிரஞ்சீவியாக இருந்தால் பல கோடி ஆண்டுகள், பல ஆயிரம் ஆண்டுகள் இவங்க உயிரோடு இருப்பாங்க. ஆனால் இவர்களுக்கும் ஒரு நாள் வரும் அப்படிங்கிறது தான் அர்த்தம், என்ன? ஸோ எதுவுமே இயற்கைக்கு அகென்ஸ்டாக போகலைங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, இந்த சிரஞ்சீவிகள் யார் யார் அப்படின்னு பார்த்தா, இதில் முதல்ல இருக்கிறது நம்ம சூப்பர் ஹீரோ ஹனுமந்த தான். ஆனால் கலியுகத்தை காப்பாற்றுறதுக்கான ஒரு தெய்வம், இல்லையா? ஸோ ஹனுமந்த சிரஞ்சீவி சொல்லுவோம். ஹனுமந்த காட் ஹிம்செல்ஃப், இல்லையா? ஸோ அதனால் ஹனுமந்தா சிரஞ்சீவின்னு சொல்கிறோம். இதில் இன்னும் மிச்ச பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் பிறந்திருக்காங்க, ஆனால் அவர்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு அதில் யார் இருக்குன்னா பரசுராமா. பரசுராமா ராமாயணத்துலேயும் இருப்பார், அதுக்கப்புறம் பல ஆயிரம் ஆண்டுகள் தாண்டி தான் மகாபாரதம் நடக்கும், அதுலேயும் இருப்பார். ஸோ அவருக்கு நீண்ட ஆயுள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அஸ்வத்தாமா. இந்த அஸ்வத்தாமாவுக்கு நீண்ட ஆயுளுங்கிறது வரம் இல்லை, அது ஒரு சாபம். ஏன் அப்படின்னா, அஸ்வத்தாமா பாண்டவர்களுக்கு எதிராக போர் புரிந்தார் மகாபாரத போரில். ஆனால் அவர்கிட்ட இருக்கும் ஒரு வலுவான ஆயுதத்தை, பிரம்மாஸ்திரத்தை, ஒரு கர்ப்பிணி பெண்ணாக இருந்தாலும் அவளுக்கு எய்து இந்த பாண்டவ குலமே அடியோடு அழியணும்னு ஒரு பச்சாதாபம் பார்க்காம அழிந்தனால், அந்த கெட்ட குணத்தினால், அந்த ஒரு நிமிஷம்தான் நம்மளுக்கு நல்லது பண்ணுறதுக்கு கெட்டது பண்ணுறதுக்கும். நம்ம என்ன பண்ணுறோம்? கெட்டது பண்ணுறதுக்கு ஒன்று நோக்கி போயிட்டோம்னா வாழ்க்கையே மாறிடும். ஜஸ்ட் ஒரு செகண்ட் நான் யோசித்தேன், நம்ம எதாவது பண்ணிடலாமா அப்படின்னு, பட் எனக்கு மனசு தோணலை அப்படின்னு. அப்போ அந்த ஒரு செகண்ட் அப்படி யோசிக்காமல் அவர் செய்த அந்த தவறினால் அவருக்கு கிருஷ்ண பகவான் ஒரு சாபத்தை கொடுத்தார். இந்த சாபம் என்னன்னா, அந்த போர் புரியும் போது நிறைய உடலில் புண்கள் எல்லாம் இருக்கும், அல்சர்ஸ் இருக்கும். இது எல்லாம் ஆறவே ஆறாது, நீ இந்த வலியோடையே இருப்ப. உங்ககிட்ட வரத்துக்கே எல்லாரும் அருவெருப்பாக ஃபீல் பண்ணுவாங்க, இத்தனை ரத்தத்தோடு இத்தனை கட்டுகளை போட்டு அப்படின்னு. நீ காட்டுலேயும் மழையிலையும் வீடு இல்லாமல் தவித்திருப்பாய் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்து விட்டார். அப்போ இந்த இடத்துல நீண்ட ஆயுளுங்கிறது அவருக்கு ஒரு சாபமாக இருந்ததே தவிர வரமாக இல்லை. இது அஸ்வத்தாமம். இப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, இங்கே ஒரு பெரிய கல் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, அஸ்வத்தாமா போட்டு வச்சுருக்க மாதிரி இவ்வளோ பெரிய போட்டு வச்சுருக்கேன்னு என்ன கூட நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அஸ்வத்தாமாக்கு இந்த இடத்துல நிறைய கொஞ்சம் சில பேர் சொன்னாங்க, நான் பார்த்துருக்கேன் அஸ்வத்தாமாவை அப்படின்னு. கொஞ்சம் ஆன்மீகத்தில் ரொம்ப டீப்பாக இருக்கிறவங்க சொல்கிறாங்க.
அதெல்லாம் பெரியவர்களுக்கு ரொம்ப பெரியசாக இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நமக்கு தெரியல. பட் அஸ்வத்தாமா இன்றும் இருக்கிறார் அப்படின்னு ப்ரூவ் பண்ண முடிஞ்சது. இன்னமும் ஹனுமான் வந்து ஒரு பிக்சர்ஸ்லாம் கூட நிறைய ஃப்ளோட் ஆச்சு. ஹிமாலயத்தில் திடீர்னு ஒரு கேவ்க்குள்ளே, ஒரு குகைக்குள்ளே ஹனுமன் வந்து ராமாயணம் படிச்சுட்டு இருக்கிறதா ஒரு பிக்சர் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் பார்த்ததா சொல்கிறாங்க. சில பேர் எட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஃபார்ம் ஆஃப் உடம்பெல்லாம் முடி வச்சு ஒன்று வந்து பார்த்தேன் நான் ஹிமாலயாஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுவுமே ப்ரூவன் கிடையாது. பட் ஹனுமான் சிரஞ்சீவிங்கிறது மாத்திரம் நம்ம நம்புகிறோம். சரியா? அதே மாதிரி அஸ்வத்தாமாவும் சிரஞ்சீவியாக இருக்கிறார். ஆனால் வலியோடு மனசு கஷ்டத்தோடு இருக்கிறார் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருபாச்சாரியார். கிருபாச்சாரியார் அப்படின்னாலே என்னென்னா, அவருக்கு வந்து நிறைய விஷயம், அவரும் சிரஞ்சீவி தான், பல ஆண்டு காலம் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு வரத்தை பெற்றவர். இந்த கிருபாச்சாரியார் ராயல் டீச்சர் அப்படி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இவர் தான் வந்து அரசகுமாரர்களுக்கு குருவாயிருந்து சொல்லி கொடுத்தவர் அப்படின்னு. ஆனாலும் தர்மத்திலும் நெறியோடும் ஒரு நல்ல குணத்தோடும் இருந்ததினால் கிருஷ்ண பரமாத்மாவால் கிருபாச்சாரியார் அப்படின்னு பெயர் கொண்டவர், நீண்ட ஆயுள் கொண்டவர். சிரஞ்சீவியில் இவரும் ஒருத்தர். நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா விபீஷணன். விபீஷணன் என்னதான் ராட்சச குலத்தில் பிறந்திருந்தாலும் கடவுளின் தன்மையோடு, அதாவது ஒரு நல்ல குணத்தோடு இருந்திருக்கிறார். அதனால தான் தன் அண்ணன் மீது எத்தனை பாசம் இருந்தாலும் எது நியாயமோ எது தர்மமோ தன் அண்ணனுக்கு சென்று எடுத்து உரைக்கிறார். உடனே அண்ணா என்ன சொல்கிறான், உன்னை நான் கொன்னுடுவேன், எனக்கு நீ வந்து இப்படிப்பட்ட ஒரு தம்பியே இல்லைன்னு சொல்லிடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது தன் உயிருக்கு பயந்து தன் உயிரை காப்பாற்றி கொள்ளவும் நியாயத்தின் பக்கம் இருக்கணும் போராடணுங்கிறதுக்காகவும் ஸ்ரீராமனுக்கு வந்து உதவினவர். அதனால் அவர் செய்த நல்ல காரியத்தினால் பிறப்பால் அரக்கனாக இருந்தாலும் அரக்கியாக ராட்சசனாக இருந்தாலும் தன் குணத்தால் பகவன் நிலையை அடைவது அப்படின்னு சொல்ல. நமக்குள்ளேயும் நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு இல்லையா? அப்போ நமக்குள்ள ராட்சச தன்மையும் உண்டு பகவன் தன்மையும் உண்டு. நாம நல்ல எண்ணங்களோடு இருந்தால் ஒரு ராட்சசனே தெய்வ நிலைக்கு மாறுகிறாங்க இல்லையா? நல்ல எண்ணத்தோடு எந்த தர்மத்தின் பக்கம் இருக்கும்போது நாம் பிறப்பால் எப்படி இருந்தாலும் தெய்வ நிலையை அடைய முடியும் அப்படின்னு விபீஷணனை விட எடுத்துக்காட்டி யாரும் இருக்க முடியாது இல்லையா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வியாசர். இந்த வியாசர் யாருன்னா வேதங்களை பிரித்தவர், வேத வியாசர்னு அவருக்கு பெயர் உண்டு. இந்த வேத வியாசர் தான் வேதத்தை பிரித்தார் அப்படின்னும் இருக்குது. அதற்கான பெருமையும் அவருக்கு தான் உண்டு. ஏழாவது நம்ம யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாபலி. அவருடைய பக்தி, விஷ்ணுவின் இடம் இருக்கக்கூடிய பக்தியினாலேயும் தன்னை ரைச்சஸாக, அதாவது நேர்மையாக உண்மையாக செங்கோலாட்சி புரிந்ததுனாலும் விஷ்ணுவிடம் பக்தியோடு இருந்ததுனாலும் ரொம்ப மிகப்பெரிய பக்தி இருந்ததுனாலும் அவரையும் வந்து ஒரு சிரஞ்சீவியாக கன்சிடர் பண்ணுறாங்க. அப்போது முதல்ல 7 சிரஞ்சீவி: ஹனுமன், மகாபலி, வேதவியாசர், பரசுராமர், விபீஷணன், அஸ்வத்தாமா, கிருபாச்சாரியர். இந்த 7 பேர்களை தான் சிரஞ்சீவின்னு சொல்லுவாங்க. இம்மார்டல்ஸ் ஆஃப் ஹிந்துஸ் அப்படின்னாலே இவங்க 7 பேர் தான். அதாவது இவர்களுக்கு வந்து இந்த கலி முடிகிற வரைக்கும் சரி, இவங்களுக்கு வந்து எந்த சாவே இல்லை, சாகா வரம் கொண்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். இதில் 6 பேருக்கு அது வரமாகவும் அஸ்வத்தாமாவுக்கு சாபமாகவும் விளங்கி இருக்கக்கூடியது தான் இந்த இம்மார்டல்ஸ். ஸோ இந்த சிரஞ்சீவிகள் 7 பேரையும் இன்னமும் கலியுகத்தில் என்னென்னலாம் நடக்குதுன்னு பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அத்தனை அழகான இந்த 7 பேரையும் அஸ்வத்தாமாவாக இருந்தாலும் சரி, அவரும் ஒரு ரைச்சஸான ஒரு பர்சன் தானே. அதுதான் சொல்கிறேன், நம்ம வந்து ஒரு க்ஷணத்தில் முடிவெடுக்கிறோம். ஒரு சிட்டிகை போடும் நொடியில் நாம் எடுக்கும் முடிவு. இப்போ நம்ம வண்டி ஓட்டிகிட்டே போகிறோம், திடீர்னு நம்மளுக்கு தோணுது, நல்ல வேளை எனக்கு ஏதோ தோணுச்சு ரைட்டில் போகணுன்னு, இந்த பக்கம் இவன் வந்து இடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லுவோம்.
அந்த ஒரு செகண்டில் நம்மளுக்கு ஒரு தலைவிதி மாறுது இல்லையா? இப்போ அஸ்வத்தாமம் ஒரு செகண்ட் யோசிச்சிருந்தால் அந்த அந்த ஒரு தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய இந்த படத்துல எல்லாம் கூட பார்த்துருப்போம். நாங்கள் காலேஜ் படிக்கும்போது ஒரு படம் வந்தது காதல்னு. அதில் வந்து நீங்கள் இது கோவப்படுறதுக்கு முன்னாடி ஒரு டெசிஷன் முன்னாடி முதல்ல 5 எண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி 1 2 3 4 அந்த ஒரு 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 5 செகண்ட்ஸ் எடுத்து நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறது இது எனக்கு மனசில் சரியாக படலைன்னும் போது ஒரு 5 செகண்ட்ஸ் எடுத்து யோசித்து அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுக்கும்போது நம்ம பல தவறுகளை நாம் சரி செய்யலாம்.